Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ரீல்ஸ் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த நந்து சாய். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரீல்ஸ்லயே ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா வந்து ஒரு விமன் ஆண்டர்பிரினராகவே மாறினாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்போ வந்து போடுறாங்க சென்னையில். சேம் லக்ஷ்மி போட்டிக், கிருத்திகா போட்டிக்லாம் எந்த இடத்துல வந்து எக்ஸ்போ போட்டாங்களோ அதே இடத்துல தான் இவங்களுமே போட்டிருக்காங்க. October 4, 5 and 6. அதில் என்னமா பிரச்சனை அப்படி தானே கேட்குறீங்க. உங்களை மாதிரி நானுமே வந்து ஒரு வாடிக்கையாளராக போய் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் போயிருந்தேன். நேரில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ரைஸு, என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. ஏன்னா இப்போ தீபாவளி சீசன் வேறு, நமக்கு ஷாப்பிங் பண்ண வேண்டிய சாரீஸ்லாம் அங்கே போய் வாங்கிக்கலாம்னு நினச்சி தான் நான் போயிருந்தேன். ஆனால் போகும்போது தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு பெரிய பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு. அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கும் போதே தெரிஞ்சது, என்னடா இது இவ்வளோ பேர் கூட்டமாக இருக்குது, ஒரு சாரீ வாங்குறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுவும் பசங்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கிட்ட போகும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஷூ எக்ஸ்போ வந்து போடுறாங்களாம். அதில் வந்து பிராண்டட் ஷூஸ், இந்த அடிதாஸ், ரீபோக் இந்த மாதிரிலாம் பிராண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து 10%லேருந்து 70% வரைக்குமே ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த காலேஜ் பசங்கள்லேருந்து வேலைக்கு போகிறவங்கலேருந்து மொத்த பசங்களுமே வந்து அங்கே ஓவர் க்ரௌடடாக இருக்குது. ஸோ இந்த க்ரௌடனால என்ன ஆச்சுன்னா, இப்போ அவங்க எக்ஸ்போ வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி கீழே தானே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு மேலே விடுங்க, நாங்கள் சாரிக்கு தான் போய் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் செக்யூரிட்டிகிட்ட கேட்டப்போ, இல்லைம்மா இப்போ போலீஸ் வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் தான் வந்து எக்ஸ்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு, எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, நினச்சதை விட நிறைய பேர் வந்துட்டாங்க, இப்போது அவங்க சாரியாக இருந்தாலும் சரி இல்லை ஷூவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ எக்ஸ்போவை அப்படின்னு சொன்னாங்க. ஐயையோ என்னடா இது இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு பல்க் வாங்குற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்கும். அவங்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. நந்து சாய் போட்டிக்கு வந்து 3rd floor, ஐ திங்க் 3rd floorல மட்டும்தான் அவங்க வந்து அவங்க எக்ஸ்போ போடுறாங்க. அவங்க சாரீஸ், குர்த்திஸு, ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் எக்கச்சக்கமாக வந்து போட்டிருந்தாங்க. அவங்க ரீல்ஸ் பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நேரில் போய் பார்க்கல. நேரில் போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடடாக இருந்ததுனால அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ கிளிப்புமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கலாம். மச்சான் தெரியலையே. நாங்கள் போகும்போது ஓரளவு க்ரௌட் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய க்ரௌட் இருந்தனால போலீஸ் வந்து எல்லாருமே அப்ரூவ் படுத்திட்டு இருக்காங்க. ஸ்டாப் ஆகிடுச்சு, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த எக்ஸ்போ வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஷூக்குமே ஸ்டாப் ஆகிடுச்சு. சப்போஸ் நீங்கள் ஷூ வாங்குறதுக்காக போயிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சாரீ எக்ஸ்போ போகிறதா இருந்தாலும் சரி, இப்போ போகாதீங்க, போகிறது வேஸ்ட்டு. நீங்கள் நாளைக்கு மார்னிங், அதாவது சாட்டர்டேவோ சண்டேவோ வந்து இதே சேம் எக்ஸ்போ இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு எர்லியராக மார்னிங் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரௌடும் இருக்காது. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸை பார்த்து ஈஸியாகவும் பிக் பண்ணிட்டு வந்துடலாம். நந்து சாய் போட்டிக்கு பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் சென்னையில் வந்து எக்ஸ்போ போடுறாங்க, அதை பாதியிலேயே வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு விமன் ஆண்டர்பிரினர் தான். ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது பார்த்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நிறைய லேடிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது ஒரு 10-12 லேடிஸாச்சும் நான் பார்த்துருப்பேன். என்ன மாதிரி அவங்களுமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் கண்டிப்பாக வந்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் போகும்போது ஒரு 5 மணி தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டில் ஒரு 9 o'clock வரைக்குமே எக்ஸ்போ இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது வரைக்குமே ஆட்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த மால் வந்து. ஸோ ஈஸியாகவே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால இன்னமும் க்ரௌட் வந்து வந்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நாளைக்கு மார்னிங் ஃபஸ்ட்டு அளவே போயிட்டு பிக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரௌடும் இருக்காது, நீங்கள் பார்க்கிங்கும் உங்களுக்கு சட்டுன்னு கிடச்சிரும். இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நான் வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோவாக மேக் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.